தமிழ் உறவுகளே வணக்கம். பிரான்ஸ் செய்திகள். பிரான்சில் வெப்ப அலையால் அவசர மருத்துவ சேவைகளுக்கான அழைப்புகள் அதிகரித்துள்ளன. பிரான்சில் வெப்ப அலை தாக்கத்தால் போவே மருத்துவமனையில் பிரசவ சேவைகள் தற்காலிகமாக தடைப்பட்டன. பிரான்சில் 58 மாவட்டங்களுக்கு வெப்ப அலை சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஈஃபில் கோபுரம் செவ்வாய்க்கிழமை மாலை 4 மணிக்கு மூடப்பட்டுவிட்டது. பிரான்ஸ் பாடசாலைகளில் குளிரூட்டிகள் கட்டாயமாக இணைக்கப்பட வேண்டும் என்று சட்ட முன்மொழிவு மேற்கொள்ளப்பட்டுள்ளது. பிரான்சில் பொது இடங்களில் மதுபான அருந்தலுக்கு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. பிரான்சில் ஈழத்தமிழ் இளைஞர் ஒருவர் உட்பட 40 பேர் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளனர். பாரிஸ் கார்தினோட் எதிரில் உங்களை வரவேற்கின்றது லயானா ஐ லவ் பாரிஸ், ஐ லவ் ஸ்வெனிர். காதுலேஸ்ட் எதிரில் ஐ லவ் ஸ்வெனிர். பாரிஸின் நினைவுகளை உலகெங்கும் வாழும் உங்கள் உறவுகளுக்கு வழங்க உங்கள் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான சூட்கேஸ் வகைகள் மிக மிக மலிவாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் நாடுங்கள். கார்தினோட் முன்பாக லயானா ஐ லவ் பாரிஸ், ஐ லவ் ஸ்வெனிர். காதுலேஸ் எதிரில் ஐ லவ் ஸ்வெனிர். கண்டுட்டேன் இவரால் என்ற வீட்டு எத்தனை தரம் சட்டிவான உடைஞ்சிருக்கும், கதவு பூட்டப்பட்டிருக்கும். எப்ப பார்த்தாலும் கிங்ஸ் தூள் கொண்டாண்டா நானும் எங்கேண்டலைகிறது. வீட்டுக்காரர் விரும்பின அத்தனை பொருட்களும் இங்க இருக்குது. எப்பொழுதும் நாடுங்கள் பாரிஸ் புறநகர் லா குர்னோவில் அமைந்துள்ள பிரமாண்டமான நிறுவனம் தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர். தமிழர் புனர்வாழ்வு கழகம் பிரான்ஸ் நடத்தும் 27வது தமிழர் விளையாட்டு விழாவில் சோழன் பல்பொருள் அங்காடி 5வது ஆண்டு நிறைவை கொண்டாடும் நல்வாய்ப்பு சீட்டெழுப்பு. முதல் பரிசு புத்தம் புதிய கார். இதற்கான அதிர்ஷ்ட குலுக்கல் விளையாட்டு மைதானத்தில் நடைபெறும். அத்துடன் பெறுமதிமிக்க 100 ஆறுதல் பரிசல்கள். நல்வாய்ப்பு சீட்டுக்களை இப்பொழுதே பெற்றுக் கொள்ளுங்கள். சோழன் பல்பொருள் அங்காடி, ட்ரோன்சி. பிரெஞ்சு மொழி புதிய இலவச வகுப்புகள் வீட்டில் இருந்தே உங்கள் கைத்தொலைபேசி வழியாக கற்றுக்கொள்ளலாம். பதிவிட உரிமை, குடியுரிமை பெறுவதற்கு வரையான வகுப்புகள் எப்பொழுதும் இணைந்து ஆரம்பத்தில் இருந்து கற்றுக்கொள்ளலாம். தமிழாலயம் 51 அவென்யூ போல் வயோ குத்தூரியே, லா குர்னோவ். வாட்ஸ்அப் 0033 651 42 0993. கும்பிட போற தெய்வம் குறுக்க வந்த மாதிரி நீ இங்கே இருக்கிற. நான் இல்லாடா நிப்பேன். என்ன நடந்தது? இவருக்கு சாடையான வருத்தம். என்ன வருத்தம்? அடிக்க பார்த்தது இல்ல. நீங்க குளிர்க்க விட்டுருப்பேன். மாத்தி எவ்வளோ கார் வேண்டதா அப்படியே கிடக்கும். இங்கே கராச்சியில் எல்லா விஷயமும் இருக்குது. மெக்கானிக் செய்வோம், விசாலமா இருக்கு. பெயிண்டிங் செய்வோம், வித்தியாசமா இருக்கு. மற்ற நீங்கள் ஏதாவது பிரச்சனை சொல்லி கொண்டு வந்து ஏதாவது தெரி கேட்டீங்கன்னு சொன்னால் ஃப்ரீயா சொல்லுவோம். எங்கட பிள்ளைகள் நம்பி கொண்டு வந்துட்டோம். காரை அப்படியே விட்டுட்டு போறேன். ERS ஆட்டோ உங்களுக்கு சகல வருத்தமும் பார்த்து கொடுக்கப்படும். ERS ஆட்டோ 65 ரூ மொரிஸ் பெர்தோ 93 120 லா குர்னோவ். தங்க நகைகளில் மூக்குத்தி இப்பொழுது தனியிடம் வகிக்கிறது. இளம் மங்கையர்கள் இப்பொழுது விரும்பி அணிவது மூக்குத்தி. லா சப்பல் ரேகனின் லலிதா ஜுவல்லரி நிறுவனத்தினர் விதம் விதமான மூக்குத்திகளை உங்களுக்கு மிக குறைந்த விலையில் வழங்குகிறார்கள். மூக்கில் துளையிடவும் மூக்குத்திகள் தெரிவு செய்யவும் ரேகனின் லலிதா ஜுவல்லரி, பாரிஸ். தமிழ் காட்சி ஊடகத்திற்கு நீங்கள் வழங்கி வருகின்ற ஆதரவுக்கு எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாது இருக்கின்ற உறவுகள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை தமிழ் காட்சி ஊடகத்திற்கு வழங்கிக் கொள்ளுமாறு மிக்க அன்போடு வேண்டிக் கொள்கின்றோம். மிக்க நன்றி. பிரான்சில் வெப்ப அலையால் அவசர மருத்துவ சேவைகளுக்கான அழைப்புகள் அதிகரித்துள்ளன. தற்போதைய கடுமையான வெப்ப அலையின் தாக்கம் காரணமாக பாரிஸ் உட்பட இல்-து-பிரான்சில் SAMU அவசர மருத்துவ சேவைகளுக்கு திங்கட்கிழமை
வழக்கத்தை விட 50% வரை அதிக அழைப்புகள் சென்றுள்ளன. பொதுவாக ஒரு நாளில் 1000க்கும் குறைவான அழைப்புகள் பதிவு செய்யப்படும். இந்த நிலையில் திங்கள் கிழமை மாத்திரம் 1500க்கும் மேற்பட்ட நோயாளர் அழைப்புகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. இவ்வாறு அதிகரித்த அழைப்புகளில் பெரும்பாலானவை மயக்கம், உடல் நலக்குறைவு, சிறிய காயங்கள், விபத்துக்கள் என்பவற்றை சார்ந்தவையாகும். தற்போதைக்கு அரே கார்டியலக், இதய நிறுத்தம், குப்து ஷலோர், வெப்ப அதிர்ச்சி சம்பவங்கள் பெருமளவில் பதிவாகவில்லை என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். பிரான்சில் தொடரும் கடுமையான வெப்ப அலை காரணமாக நாட்டின் பல பகுதிகளில் அவசர மருத்துவ சேவைகள் அழுத்தத்தை எதிர்கொண்டு வருகின்றன. குறிப்பாக முதியவர்கள், உடல்நல பிரச்சினை உள்ளவர்கள் மற்றும் வெயிலில் நீண்ட நேரம் இருப்பவர்கள் அதிக கவனம் செலுத்துமாறு அதிகாரிகள் கேட்டுக்கொண்டுள்ளனர். போதுமான அளவு தண்ணீர் குடிக்க வேண்டும். மதியம் 12 மணி முதல் மாலை 5 மணி வரை தேவையற்ற வெளிப்புற செயற்பாடுகளை தவிர்த்து கொள்ள வேண்டும். முதியவர்களை அடிக்கடி கவனிக்க வேண்டும் என்று சுகாதாரத்துறை அறிவுறுத்தி வருகின்றது. பிரான்சில் வெப்ப அலை தாக்கத்தால் போவே மருத்துவமனையில் பிரசவ சேவைகள் தற்காலிகமாக தடைப்பட்டன. கடும் வெப்ப அலை மற்றும் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக பிரான்சின் சாந்த்ர் ஹாஸ்பிட்டலியே சிமோன் வெய் து போவே மருத்துவமனையில் முக்கிய சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளன. மருத்துவமனையின் குரூப் ஃப்ரா குளிர் சாதன அமைப்புகள் செயலிழந்துள்ளன. இதனால் அறுவை சிகிச்சை பகுதி சரியாக இயங்க முடியவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் விளைவாக பிரசவ அறைகள் தற்காலிகமாக மூடப்பட்டிருந்தன. பிரசவ சிகிச்சைகள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டன. சில அறுவை சிகிச்சைகளும் ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. அவசர நிலை ஏற்பட்டால் முன்கூட்டியே மருத்துவமனைக்கு அழைக்க வேண்டும் என வைத்தியமனை வட்டாரம் தெரிவித்துள்ளது. மருத்துவமனை அவசர நிலை தேவை உடையவர்கள் நேரடியாக வைத்தியசாலைக்கு வராமல் முன்னரே தொடர்பு கொள்ள வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாதுகாப்பான பராமரிப்பு உறுதி செய்யப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. வெப்ப அலை வெளிப்புற பிரச்சனை அல்ல, அது மருத்துவமனை உள்கட்டமைப்பையும் சேதப்படுத்தி இருக்கிறது, பாதித்திருக்கிறது. குறிப்பாக பிரசவம் போன்ற முக்கிய சேவைகள் கூட பாதிப்படைந்துள்ளன. தொடரும் கடும் வெப்பம் காரணமாக பிரான்சில் மருத்துவ மற்றும் பொது சேவைகள் இரண்டும் ஒரே நேரத்தில் பெரும் அழுத்தத்தில் உள்ளமை குறிப்பிடத்தக்கது. பிரான்சில் வெப்ப அலை மேலும் தீவிரமடைகிறது. 58 மாவட்டங்களுக்கு சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பிரான்சின் காலநிலை அவதானிப்பு மையம் ஜூன் 24 புதன்கிழமை பிரான்சின் 58 டெபார்ட்மெண்ட் மாவட்டங்கள் கடும் வெப்ப அலை காரணமாக விஜிலன்ஸ் ரூஸ் கனிக்யூல் சிவப்பு எச்சரிக்கை நிலையில் இருக்கும் என மெத்தியோ பிரான்ஸ் வெளியிட்ட தகவலில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நோ, பாதுக்கலே, சோம், ஐன் ஆகிய 4 மாவட்டங்கள் புதிதாக சிவப்பு எச்சரிக்கையில் சேர்க்கப்பட்டுள்ளன. 31 மாவட்டங்கள் விஜிலன்ஸ் ஆரஞ்ச் செம்மஞ்சள் எச்சரிக்கை நிலையில் வைக்கப்பட்டுள்ளன. பிரான்ஸ் தற்பொழுது வரலாற்றில் மிகவும் கடுமையான ஜூன் மாத வெப்ப அலைகளில் ஒன்றை எதிர்கொள்கின்றது. பாடசாலைகள் மூடப்பட்டுள்ளன. சில நிகழ்ச்சிகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. மருத்துவ அவசர சேவைகளுக்கு அழைப்புகள் கணிசமாக அதிகரித்துள்ளன. அதிகாரிகள் பொதுமக்களை தேவையற்ற வெளிப்புற செயல்பாடுகளை தவிர்க்குமாறும் அதிகளவு தண்ணீர் அருந்துமாறும் அறிவுறுத்தி வருகின்றனர். வெப்பநிலை பல பகுதிகளில் 40 பாகை செல்சியஸை தாண்டும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. உலகில் முதல் தரம் வகிக்கும் ஒரே சைவ உணவகம் சரவணபவன். பாரிஸ் கார்தினோட்டில் விதமான சைவ உணவு வகைகளுடன் உங்களை வரவேற்கின்றது சரவணபவன். €1000 எங்களிடம் தங்க நகைகள் வாங்குவோருக்கு விசேட தங்கப்பரிசு. இசான் ஜுவல்லரியில் தங்க நகைகள் தெரிவு செய்யுங்கள். 4 தடவைகளில் வட்டியின்றி பணம் செலுத்தலாம். வாருங்கள், உங்க விருப்பம் போல் எங்க தங்க நகைகளை தெரிவு செய்து மகிழுங்கள். ஈசன் ஜுவல்லரி, இலக்கம் 8, ரூகாய், பாரிஸ் 10, லா ஷபெல்.
உங்கள் அன்புக்குரியோர் உள்ளங்களில் அழகிய பாரிஸ் நகரத்தின் நினைவுகளை நிலைபெற வைக்க அழகிய காட்சி பொருட்களை அன்பளிப்பு செய்ய விரும்புகின்றீர்களா? விரையுங்கள் லயன்னா. உங்களின் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான பயணப்பைகள், டிராவலிங் பேக்ஸ், சூட்கேஸ் வேண்டிய அளவுகளில் மலிவான விலைகளில் கிடைக்கின்றன. லயானா இலக்கம் 5 புல்வார்ட் துனா, பாரிஸ் 10, கார்தனோட் ரயில் நிலையம் முன்பாக. பாரிஸ் லா ஷபலில் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை. உங்கள் வீட்டு தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள், பல வகையான மரக்கறி கன்றுகள், மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் கொள்ள யாழ் மலர்கள். மல்லிகை பூக்கள், கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகை தாருங்கள். யாழ் மலர்கள் பூக்கடை, இலக்கம் 66 ரூ லூயி பிளாங், பாரிஸ் 10, லா ஷபல். கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டுவிட்டதா? வைத்தியரை நாடிவிட்டீர்களா? இனிமேல் தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும். தரமான மூக்கு கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள். தமிழில் உரையாடல் ஓத்ருவியூ. பிரான்சில் தீவிரமடையும் வெப்ப அலையால் பல்வேறு நடவடிக்கைகளில் மாற்றம் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. கடும் வெப்ப அலை காரணமாக பிரான்ஸ் தலைநகர் பாரிஸ் மற்றும் பல பகுதிகளில் நிலைமை மேலும் தீவிரமாகியுள்ளது. சுற்றுலா பயணிகளை கவரும் ஈஃபிள் கோபுரம் செவ்வாய்க்கிழமை அன்று மாலை 4 மணிக்கே மூடப்பட்டுவிட்டது. ஈஃபிள் கோபுரம் வழக்கமாக இரவு 12:45 வரை திறந்திருக்கும். ஆனால் வெப்ப அலை காரணமாக செவ்வாய்க்கிழமை மாத்திரம் மாலை 4 மணிக்கு மூடப்பட்டது. பயணிகள் மற்றும் பணியாளர்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையிலேயே இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. பிரான்ஸ் நாட்டில் தற்பொழுது நிலவும் வெப்ப அலை காரணமாக நாடாளுமன்றத்தில் புதிய தீர்மானங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. பாடசாலைகளுக்கு குளிரூட்டிகள் கட்டாயமாக பொருத்தப்பட வேண்டும் என சட்ட முன்மொழிவு மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. எரிக் சியோட்டி தலைமையிலான UDR குழு இந்த சட்ட முன்மொழிவை தேசிய சட்டமன்றத்தில் தாக்கல் செய்துள்ளது. பாடசாலைகளில் குளிரூட்டிகள் கட்டாயமாக்கப்பட வேண்டும் என முக்கிய கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது. பாடசாலைகள், அத்தோடு கல்லூரிகள், அவை மாத்திரமல்ல உயர்நிலை பாடசாலைகள், இவற்றுடன் மருத்துவமனைகள், முதியோர் இல்லங்கள் என்பனவற்றிலும் குளிரூட்டிகள் இணைக்கப்பட வேண்டும் என்கின்ற கோரிக்கை சியோட்டியால் முன்வைக்கப்பட்டுள்ளது. பிரான்ஸ் நவீனமயமாக வேண்டும் மற்றும் பலவீனமானவர்களை பாதுகாக்க வேண்டும் என்றும் சியோட்டி தெரிவித்துள்ளார். தற்பொழுது பிரான்சில் ஏற்பட்டிருப்பது வானிலை பிரச்சினை மாத்திரமல்ல, பிரான்சின் பொது உள்கட்டமைப்பு மற்றும் நகர திட்டமிடல் மீது நேரடி தாக்கத்தை ஏற்படுத்தும் ஒரு பெரிய நெருக்கடி நிலைமையாக அது மாறியிருக்கிறது என்றும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. ஐரோப்பாவில் கடும் வெப்ப அலை ஏற்பட்டுள்ளதை அடுத்து பிரான்சில் பொது இடங்களில் மதுபான அருந்தலுக்கு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. ஐரோப்பா முழுவதும் கடுமையான வெப்ப அலை தாக்கி வரும் நிலையில் பிரான்சின் பல பகுதிகளில் பொது இடங்களில் மதுபானம் அருந்துவதற்கு தற்காலிகமாக கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. தற்பொழுது ஏற்பட்டுள்ள வெப்ப அலையை வானிலை நிபுணர்கள் லுடோம் டு ஷாலோர் வெப்ப குவி மண்டலம் என அழைக்கின்றனர். இது ஒரு உயர் அழுத்த மண்டலம் வெப்பமான காற்றை ஒரு மூடியின் கீழ் சிக்க வைத்து பல நாட்கள் தொடர்ந்து அதிக வெப்பநிலையை உருவாக்கும் நிகழ்வாகும். இந்த வெப்ப குவி மண்டலம் அசாதாரணமாக அதிக வெப்பநிலையை ஏற்படுத்துகிறது. இது மனித உடலில் விரைவாக நீர்ச்சத்தை இழக்க வைக்கிறது. மதுபானம் உடலின் நீரிழப்பை மேலும் அதிகரிக்கிறது. மயக்கம், வெப்ப சோர்வு, வெப்ப அதிர்ச்சி போன்ற ஆபத்துக்கள் இதனால் ஏற்படலாம். அவசர சிகிச்சை சேவைகளின் மீது கூடுதல் அழுத்தம் உருவாகலாம். இதனால் சில நகராட்சி மன்றங்கள், தெருக்கள், பூங்காக்கள் மற்றும் பொது இடங்களில் மதுபானம் அருந்துவதை தடை செய்துள்ளன. முதியவர்கள், குழந்தைகள் மற்றும் உடல் நல பிரச்சினை உடையவர்கள் மிகுந்த கவனத்துடன் இருக்குமாறு அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டு வருகின்றது. இந்த நடவடிக்கை பிரான்சில் மாத்திரமல்லாது ஸ்பெயின், இத்தாலி, போர்த்துகல், ஜெர்மனி ஆகிய நாடுகளிலும் கடைபிடிக்கப்படுகின்றதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்பெயின், இத்தாலி, போர்த்துகல், ஜெர்மனி ஆகிய நாடுகளிலும் வெப்பநிலை தற்பொழுது 40 பாகை செல்சியஸை தாண்டும் என
எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அதிகளவு தண்ணீர் அருந்துமாறும், நண்பகல் வெயிலில் நீண்ட நேரம் வெளியே செல்ல வேண்டாம் என்றும், முதியவர்கள் மற்றும் குழந்தைகளை குளிர்ச்சியான இடங்களில் வைத்திருக்குமாறும், மதுபானம் மற்றும் அதிக கஃபீன் பானங்களை தவிர்க்குமாறும் சுகாதார ஆலோசனைகள் பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டு வருகின்றன. இந்த ஆண்டில் 2 மாதங்களுக்குள் 2வது முறையாக ஐரோப்பா கடுமையான வெப்ப அலையை எதிர்கொள்கின்றது. காலநிலை மாற்றம் குறித்து புதிய கவலைகளை இது எழுப்பியிருப்பது குறிப்பிடத்தக்கதாகும். உலகின் 14 நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் மரக்கறி வகைகள், பழங்கள், தானிய வகைகள் மற்றும் 300க்கும் அதிகமான நந்திமார்க் தயாரிப்புகள் என அனைத்து பொருட்களையும் மொத்தமாகவும் சில்லறையாகவும் எம்மிடம் பெற்றுக் கொள்ளலாம். VSCO கேஷ் அண்ட் கேரி என்றும் உங்களுடன். பிரான்ஸ் நாட்டில் இருந்து ஈழத்தாயகம் செல்லும் உறவுகளே, நீங்கள் ரீச்சா சென்று பார்ப்பதற்கு ஆசைப்படுகின்றீர்களா? பாரிஸ் லா ஷப்பல் கிங்ஸ் டிராவல்ஸ் உங்களுக்கு இலவசமாக ரீச்சா நுழைவுதல்களை வழங்குகின்றார்கள். உங்கள் விமான பயண ஒழுங்குகளுடன் ரீச்சா இலவச நுழைவுதல்களுக்கும் விரையுங்கள். கிங்ஸ் டிராவல்ஸ் லா ஷப்பல். பரிசில் தங்க நகை பிரியர்களிடம் தனியிடம் பிடித்தவர்கள் SP ராஜு ஜுவல்லரி. வாடிக்கையாளர்களின் வசதி கருதி விஸ்தரிக்கப்பட்ட நிறுவனம். திருமண நகைகள் யாவும் திருப்திகரமாக தயாரித்துக் கொள்ளவும், இன்றைய நவீன டிசைன் நகைகள் யாவும் தெரிவு செய்யவும் உங்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றார்கள். SP ராஜு ஜுவல்லரி, 199 ரோது ஃபுபோக் சென்டோனி, பாரிஸ் 10. SP கோல்ட் ஹவுஸ், 24 ரூகாய், பாரிஸ் 10, லா ஷப்பல். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களிடம் பாரிஸ் நினைவுகளை நிலைநிறுத்த வேண்டும் என்று விரும்புகின்றீர்களா? பாரிஸ் நகர நினைவுகள் தாங்கிய பரிசு பொருட்கள் மலிவான விலைகளில் கிடைக்கிறது. ஐ லவ் ஸ்வெனியர் டி-ஷர்ட்ஸ், சூட்கேஸ், டிராவலிங் பேக்ஸ் அனைத்திற்கும் ஐ லவ் ஸ்வெனியர். 153 ரூ லா ஃபயத், பாரிஸ் 10, கார்தனோ முன்பாக. பயணம் பயணம் பயணம். பரிசில் JTR டிரைவிங் ஸ்கூல் சாரதி பயிற்சி வழங்குவதில் 16 ஆண்டுகள் அனுபவம் பெற்ற தாஸ் அவர்களால் சாரதி பயிற்சி வழங்கப்படுகின்றது. சாரதி அனுமதி பத்திரத்தை இலகுவாகவும் விரைவாகவும் பெற சிறப்பான வழிகாட்டலுடன் உங்கள் வசதிக்கேற்ற நேரங்களில் சாரதி பயிற்சி வழங்கப்படுகின்றது. JTR டிரைவிங் ஸ்கூல். விவரங்கள் அனைத்திற்கும் இங்கிருக்கும் தொலைபேசி இலக்கங்களுக்கு அழையுங்கள். பிரான்சில் கடும் வெப்பம். 40 பேர் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளனர். இவ்வாறு உயிரிழந்த 40 பேரில் ஒருவர் 26 வயதான ஈழத்தமிழர் சதானந்தன் வன்னியன் தமிழ் குமரன் என தெரிய வந்துள்ளது. ஜூன் 18 முதல் நாடு முழுவதும் 40 பேர் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளனர் என பிரான்ஸ் பிரதமர் செபஸ்டியன் லூகோர்னோ தெரிவித்துள்ளார். பிரான்சை தாக்கி வரும் கடுமையான வெப்ப அலையின் போது கடந்த சில நாட்களில் 40 பேர் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளதாக அதிகாரிகளும் தெரிவித்துள்ளனர். உயிரிழந்தவர்களில் பெரும்பாலானோர் இளைஞர்கள், சிறுவர்கள். கண்காணிப்பாளர்கள் இல்லாத பகுதிகளில் நீராடியவர்கள், ஆறுகள், ஏரிகள், பாதுகாப்பற்ற நீர் நிலைகளில் குளிக்கச் சென்றவர்கள். வெப்பநிலை 35 பாகை செல்சியஸ் முதல் 40 பாகை செல்சியஸை தாண்டியதால் பலர் குளிர்ச்சி தேடி ஆறுகள், ஏரிகள், குளங்கள், கண்காணிப்பு இல்லாத கடற்கரை பகுதிகளுக்கு சென்றுள்ளனர். ஆனால் இந்த பகுதிகளில் நீரின் ஆழம் திடீரென மாறலாம். நீரோட்டம் அதிகமாக இருக்கலாம். குளிர்ந்த நீர் உடலுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தலாம். அவசர உதவி உடனடியாக கிடைக்காமல் போகலாம் என்பதை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். பாதுகாப்பு கண்காணிப்பு உள்ள கடற்கரை அல்லது நீச்சல் குளங்களை மட்டுமே பயன்படுத்துமாறும், தனியாக நீராட செல்ல வேண்டாம் என்றும், குழந்தைகளை எப்பொழுதும் கண்காணிக்குமாறும், மதுபானம் அருந்திய நிலையில் நீரில் இறங்க வேண்டாம் என்றும் பிரான்ஸ் மீட்பு படையினரும் சுகாதார அதிகாரிகளும் அறிவுறுத்தல் விடுத்துள்ளனர். வெப்பத்தில் இருந்து தப்பிக்க நீருக்குள் செல்வது பாதுகாப்பாக தோன்றலாம். ஆனால் பாதுகாப்பற்ற இடங்களில் நீராடுவது உயிருக்கு ஆபத்தாக மாறலாம் என
அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். இந்த உயிரிழப்புகளை அடுத்து பாதுகாப்பற்ற ஆறுகள் மற்றும் ஏரிகளில் நீராட வேண்டாம் என அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது. பிரான்ஸ் அலுவலகங்களுக்கு தேவையான அனைத்து பத்திரங்களையும் பிரெஞ்சில் மொழிபெயர்ப்பு செய்திட லா கொர்னோஃபில் உங்களை வரவேற்கிறது தமிழாலயம். உங்கள் பத்திரங்களை மொழிபெயர்க்க பக்கம் ஒன்றுக்கு 12 யூரோ மாத்திரமே. எப்பொழுதும் துரிதமான சேவைக்கு தமிழாலயம், லா கொர்னோஃப். நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட ஜேபி போட்டோ பாலா. உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை ஆல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள். ஜேபி போட்டோ பாலா 87 ரோது கிளிஞ்சாங்கோர், பாரிஸ் 18, மெட்ரோ மார்க்கடே போசனியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ரான். நெவர் லூர்து ஃபத்திமா நோக்கிய திருப்பயணமும் மொம்பெலியே சுற்றுலா விடுமுறையும் ஜூலை 30 முதல் ஆகஸ்ட் 7 வரை பேருந்து கிரத்தை கார்தினோ ஆகிய இடங்களில் இருந்து புறப்படும். நெவர்ஸ் லூர்து ஆகிய இடங்களில் 4 நாட்கள் ஹோட்டல், ஃபத்திமாவில் 3 நாட்கள் ஹோட்டல், மொம்பெலியேயில் 1 நாள் ஹோட்டல். உணவு உட்பட பெரியோர்களுக்கு 750 யூரோ, சிறுவர்களுக்கு 650 யூரோ, 2 வயதுக்கு உட்பட்ட சிறுவர்களுக்கு 400 யூரோ. விவரங்கள் அனைத்துக்கும் டெனிஸ் 06 52 19 60 08. இலங்கையில் இருந்து வருகை தரும் அருள் தந்தை போல் ரொபின்சன் அவர்கள் இந்த திருப்பயணத்தில் கலந்து கொள்கின்றார். லோர் ஃபத்திமா திருத்தலங்களில் விசேட வழிபாடுகளையும் பிரார்த்தனைகளையும் மேற்கொள்கின்றார்.